ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த நாளில் நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை குறித்து நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். வேதத்தில் ஃபிஷ்ஷை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம பர்டிகுலராக ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, ஆண்டவர் ஃபிஷ்ஷை எந்த நாளில் க்ரியேட் பண்ணார், எந்த நாளில் எத்தனாவது டேஸில் க்ரியேட் பண்ணார் அப்படின்னா டே 5 தான் ஆண்டவர் ஃபிஷ்ஷை உருவாக்குறாரு, க்ரியேட் பண்ணுறாரு. சரிங்களா? ஓகே, இந்த டே 5 தான் ஆண்டவர் ஃபிஷ்ஷு எல்லாம் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் ஆண்டவர் உருவாக்குறாரு. சரி, இந்த ஃபிஷ்ஷை பற்றி நம்ம பார்க்கணுன்னா பீட்டர் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு மீன் பிடிக்கிறவங்க. அவங்க மீன் பிடிக்கிறதா அவங்களுடைய ஒரு தொழிலே, அவங்களுடைய ஜாபே அதுதான். அப்போ ஒரு தடவை பீட்டர் அவங்களுடைய பிரதரும் சேர்ந்துட்டு மீன் பிடிக்க போகிறாங்க கடலில். நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்படுறாங்க, மீனே கிடைக்கல. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கிடைக்கவே இல்லை. எம்டியாக நெட்டெல்லாம் அந்த மீன் பிடிக்கிற அந்த நெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒன்றுமே கிடைக்கல, எம்டியாக திரும்பி கொண்டு வராங்க. அப்போ ஏசப்பா அந்த இடத்துல வராது. ஜீசஸ் பார்த்துட்டு பேதுருவை பார்த்துட்டு, பீட்டர், நான் சொல்கிறத நீ கேட்பியா? நீ போ, கடலில் இப்போ போ. நீங்கள் தானே நீ நைட்டு ஃபுல்லாக இது பண்ண, நீ இப்போ போ, நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீ போட்டை ஓட்டிகிட்டு போ, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி. பீட்டருக்கு தெரியும், நைட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்தோம், மீன் வலையை போட்டு பார்த்தோம், மீன் கிடைக்கவே இல்லை. இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, சரி ஓகே நம்ம ஒபே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒபே பண்ணான். பாருங்கள், ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நீ போ, நீ இன்னும் டீப்பாக கொண்டு போ, கடலில் இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போ, ஆழத்தில் போய் அந்த வலையை போடு, மீன் வலையை போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆழத்தில் டெப்த்தில் போக சொல்கிறது எதுக்குன்னா, அந்த டீப்பாக போகும்போது பாருங்கள், நம்ம ஆவிக்குறி ஜத்தில் நம்ம ஏசப்பா எல்லாரும் நல்லா ப்ரே பண்ணுவீங்களா, பைபிள்லாம் ரீட் பண்ணுறீங்களா, டேடி மம்மிக்கெல்லாம் ஒபே பண்ணுறீங்க தானே. அப்போ பீட்டரும் காட் வேர்டுக்கு ஒபே பண்ணி தான் அந்த மீன் வலையை ரொம்ப டீப்பாக அந்த கடலுக்குள்ளே ஆழத்தில் கொண்டு போகிறாங்க. அப்படின்னா நம்மளும் ஏசப்பா இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், இன்னும் ஏசப்பா கிட்ட நல்லா பாட்டு பாடி கைத்தட்டி ஆராய்ச்சி நல்லா மற்றவங்க உங்களோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நீங்கள் காடுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் டீப்பாக ஆவிக்குறி ஜீவித்தில் நம்ம டெப்த்தில் போகிறது. அந்த மாதிரி டீப்பாக கடலில் ஆழத்தில் போக சொல்கிறாரு. பாருங்கள், போகும்போது வலையை போட சொல்கிறாரு. வலையை போட்டதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான அமேசிங்கான காரியம் என்னென்னா, திரளான மீன்கள் இழுக்க மாட்டாமல் வலையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்க முடியல. அவங்க பாருங்கள், அந்த அளவுக்கு இழுக்கிறாங்க, 2 பேர் இழுக்கிறாங்க. இன்னும் அடுத்து பக்கத்தில் உள்ள போட்டில் உள்ளவங்களையும் ஹெல்ப்பு கூப்பிட்டு அந்த 2 போட்டு நிரம்பியிருக்கு பாருங்கள், ஃபிஷ்ஷு ஃபுல்லாக நிரம்பியிருக்கு. நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படி இருந்தவங்களுக்கு இப்போ காடு சொல்லி போய் வலையை போட்டதும் நிறையா மீன்கள் அவ்வளோ திரளாக கிடச்சிச்சு. இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போ தான் இவ்வளோ ஒரு பெரிய பிளஸ்ஸிங் கிடச்சதுக்கப்புறம் ஜீசஸ் சொல்கிறாரு பீட்டர்கிட்ட, பேதுரு, நீ என் கூட என் பின்னாடி வருவியா? ஃபாலோ மீ அண்ட் ஐ வில் ஷோ யூ. உங்களை நான் மனுஷங்களை பிடிக்கிறவங்களா நான் மாற்றுவேன். நான் ஹவு டு ஃபிஷ் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. காடு சொன்னதாக மாத்திரம் அவ்வளோ மீனையும் அவ்வளோ வலைகள் போட்டு எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு ஏசப்பா சொல்கிறான்னு ஏசப்பா பின்னாடி போடுறாங்க. பார்த்தீங்களா? ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னதுமே அவரோட வார்த்தைக்கு ஒபே பண்ணி அவரை ஃபாலோ பண்ணி எல்லோரும் போகிறாங்க இல்லையா? ஏசப்பாவோட சீஷர்களாக ஆடுறாங்க. ஏசப்பா போகிற வழியிலே நடக்கிறது. இப்போ ஏசப்பா செய்கிற காரியங்கள் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுபடி செய்கிறது. அதுதான் அவங்க தான் சீஷர்கள். பாருங்கள், உடனே அவ்வளோ மீன் போட்டு வலை எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு ஜீசஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு காரியம்.
இன்னொரு இன்னொரு இது பைபிளில் ஃபிஷ்ஷை பற்றி என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த இந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இவங்கெல்லாம் ஒரு அந்த தேவாலயத்தில் அவங்க இருந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த ஏசப்பா இவ்வளோ தூரம் நல்லா அவர் அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு, நல்லா அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் அதை பார்த்து பயங்கர க்ரௌடு கூட்டம் நிரம்புது. இது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த வேதபாரகர்கள், இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறவங்க, அங்கே உள்ள பரிசேயர்கள், அவங்களுக்கெல்லாம் ஏசப்பாவை பிடிக்கல. அப்போ ஏசப்பா கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்தாங்க, சரி ராயன், அதாவது ராஜாவுக்கு அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு வரி கொடுப்பாங்க, அவங்க டேக்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டேக்ஸ் கொடுக்கறத அதை வச்சு பிடிக்கலாம், இவர் எங்கே கொடுக்குறாரா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி ராயன் அந்த ராஜாவுக்கு வரி கொடுக்கறது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் அந்த காசை என்கிட்ட கொண்டு வாங்க, வரி பணத்தை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வரி பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. பார்த்தா இதில் என்ன பிக்சர் போட்டிருக்கு, இதில் யாரோட உருவம் இருக்குது, ராயனோட உருவம், ராஜாவோட உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ராஜாவோட உருவம் இல்லை அந்த காயின், ராயனுக்கு ஒரு எதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குன்னு ஒரு எதை தேவனுக்கு செலுத்துங்க அப்படின்னு ஏசப்பா பதில் சொல்கிறார். அப்போ அதுலேயும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. என்னடா அப்போ பீட்டர் வரி செலுத்தணும், அவன்கிட்ட கையில் காசு இல்லை, ஏசப்பா ஃபாலோ பண்ணி போகிறாங்க இல்லையா. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நீ போய் கடலில் போய் நீ வலை போடு, மீன் தூண்டில் போடு, அதில் வலையில் முதலாவது கிடக்கிற மீன் வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அந்த வெள்ளி பணத்தை எடுத்துகிட்டு போய் நீ உனக்கு எனக்கு சேர்த்து நீ டேக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னதும், இவன் பீட்ரு அந்த கடலில் வலையை போடும்போது முதல்ல ஒரு மீன் கிடைக்கிது. எடுத்து வாயை திறந்து பார்த்தா பாருங்கள், ஆச்சரியம் பாருங்கள், வெள்ளி பணம் வாயில் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி பாருங்கள். அப்போ அந்த ஃபிஷ்ஷு கூட ஆண்டோடைய கமாண்டுக்கு உடனே செவி கொடுக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு வெள்ளி பணத்தை நான் உன் வாயில் வைப்பேன், அதை முழுங்கவும் கூடாது, நீ வாயில் தான் வச்சுருக்கணும், அதை பீட்ரு உன்னை கேப்சர் பண்ணுவான், அப்போ நீ வாயை திறந்து அந்த பணத்தை அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த மீனுக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அப்போ அந்த மீனும் ஆண்டவர் வார்த்தைக்கு ஒபே பண்ணுது. பார்த்தீங்களா, வாயில் வெள்ளி பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அவன் டேக்ஸ் கொடுத்துருவான். பாருங்கள், இது ஒரு காரியம். இன்னொரு இது ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மலையில் போய் ஏசப்பாங்க போகிறாரு, சீசர்கள்லாம் அவங்க வராங்க, ஒரு மவுண்டன் பார்த்தீங்களா, ஏசப்பாங்க போயிருக்காருன்னு திரளான மக்கள் போயிட்டாங்க, எல்லாம் பயங்கர க்ரௌடு. பார்த்தீங்களா, அந்த மலையில் அவருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு தாகமாக அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே நிரம்பி இருக்குது. ஏசப்பா பார்க்குறாரு, அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி செய்யக்கூடாது, நீங்கள் எப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஜனங்கள்லாம் ஆவலோடு கேட்குறாங்க. இது ஒரு நாளில் 2 நாளில் 3 நாளாக அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அவங்க ஃபுல்லாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறதுக்கு ஆசையோடு அங்கே இருக்காங்க. அப்போ ஏசப்பா பார்த்தாரு, 3 நாளாக இவங்க ஃபுல்லாக நம்ம கூடவே இருக்காங்களே, சீசர்களை கூப்பிட்றாரு. எத்தனை பேர் சீசர்கள் இருந்தாங்க? 12 பேர், 12 மெம்பர்ஸ் இல்லையா. அப்போ சீசர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்க போஜனத்தை உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லும்போது, அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நம்ம ஒரு 3 நாளாக இங்கே தான் இருக்கோம், பக்கத்தில் கடைகள் எதுவுமே கிடையாது, எப்படி இந்த இத்தனை பேர்த்துக்கும் சொல்லப்போனால் ஆண்கள் பெரியவங்க ஆண்கள் மட்டுமே அது 5000க்கு மேலே இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் பாருங்கள் அந்த கூட்டத்தில் யார்ட்டாக தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது போய் பார்க்குறாங்க. சரியா, அந்த கூட்டம் பயங்கர க்ரௌடாக இருந்தால் சீசர்களை ஒருத்தன் போய் பார்த்தா ஒரு குட்டி பையன்ட்ட 5 பிரெட்டு 2 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. 5 பிரெட்டு 2 ஃபிஷ்ஷஸ் அவங்ககிட்ட இருக்குது. அந்த குட்டி பையனோட எண்ணம் பார்த்தீங்களா,
அதை வந்து ஏசப்பாட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஜீசஸ் சொன்னாரா, நான் தரேன்னு சொல்லி ஏசப்பாட்ட கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா சில்ட்ரன்? நீங்கள் அப்படி இருப்பீங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது சாக்லேட் இருந்ததுன்னா உங்கள் கூட இருக்க மற்ற பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா, கொடுப்பீங்களா? பாருங்க, அது ஏசப்பட்டு முதல்ல கொடுக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜீசஸ்க்கு கொடுக்கணும். சரிங்களா? எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நியூவாக ஒரு ட்ரெஸ்ஸு டேடி மம்மி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, அது டேடி மம்மி கொடுக்கல, ஏசப்பா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நியூ ட்ரெஸ்ஸுக்காக ஏசப்பா உமக்கு நன்றி, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் கொடுத்தீங்க, நன்றிப்பான். அதே மாதிரி ஃபுட்டு கிடைக்கும்போது இந்த ஃபுட்டுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஃபஸ்ட்டு காடுக்கு தேங்க்ஸ் பண்ணும், ஃபஸ்ட்டு காடை ப்ரைஸ் பண்ணும், ஃபஸ்ட்டு காடுக்குங்கிறத நம்ம செலுத்தணும். இப்போ புவர் பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? நீங்கள் புவர் பீப்புள்ஸ்க்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிறது, நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது சாக்லேட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ எதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். உங்கள் டேடி மம்மி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து அந்த புவர் பீப்புள்ஸ் பார்க்கும்போது நீங்கள் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கறது? ஏசப்பாவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த ஒரு சின்ன ஒரு சிறிய இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீங்கன்னா அது எனக்கே செஞ்சீங்கன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ எதாக இருந்தாலும் ஏசப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இந்த குட்டி பையன் பாருங்கள், அவன்கிட்ட இருந்த 5 ப்ரெட்டு 2 ஃபிஷ்ஷஸ். அந்த கூட்டத்தில் எவ்வளோ பசிக்கும். அவன் மட்டும்தான் ஃபுட்டு வச்சுருக்கான். அவனுக்கு ஒரு எண்ணம் பார்த்தியா, யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, நான் தான் வச்சுருக்கணும்னு அப்படி நினைக்கல. அவன் ஏசப்பாட்ட முதல்ல கொடுக்குறான். பாருங்கள், கிவ் டு காட் ஃபஸ்ட். நம்ம அதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? அந்த 5 ப்ரெட்டையும் 2 ஃபிஷ்ஷையும் அப்படியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இதை வந்து பன்மடங்கு பெருக செய்யுங்கப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த ஜனங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு? அந்த ப்ரெட்டை பிட்டு கொடுக்குறாரு. அதை பிட்டு கொடுக்கும்போது அப்படியே க்ரோத் ஆகுது. எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரெட்டு நிறையா கூடையாக நிறையா எடுக்கிறாங்க. ஃபிஷ்ஷஸ் நிறையா கூடையாக எடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் வரிசையாக உட்கார சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, அழகாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாரும் லைனாக உட்காருங்க, உங்களுக்கு எல்லாம் சீசர்கள் பரிமாறுவாங்கன்னு சொல்லி எல்லாம் அழகாக உட்காந்துருக்காங்க. சீசர்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட டிசேபிள்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்லாரும் திருப்தியாக வயிறு முட்டை சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர திருப்தி. எல்லாம் வச்சது போக பார்த்தீங்களா, மீதம் அந்த 12 பேஸ்கெட்ஸு பேலன்ஸ் எடுக்க கிருபை செஞ்சார் ஆண்டவர். அவ்வளோ தூரம் மீதம் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டது போக 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க, சில்ட்ரன் சாப்பிட்டாங்க, அவங்க வந்து எல்லாம் லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்டது போக 12 பேஸ்கெட்ஸ் மீதி இருந்தது. பார்த்தீங்களா? இதிலேருந்து நம்ம என்ன தெரியுது? நம்ம ஷேர் பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதை ஆண்டவர் ப்ளஸ் பண்ணுவார். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 2 சாக்லேட் இருந்தால் ஒரு சாக்லேட் யாருக்கும் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட 2 ஸ்நாக்ஸ் இருந்தால் ஒரு ஸ்நாக்ஸ் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு கொடுக்கலாம். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது வெரி குட் ஹேபிட். காட் அதை ரொம்ப லைக் பண்ணுவார். சரிங்களா? நீங்கள் அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இன்னும் பல விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, யோனாவோட ஸ்டோரினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்கள, ஃபிஷ்ஷு யோனாவை முழுங்கிருச்சுல்ல. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், யோனா வந்து ஒரு ப்ராஃபெட், நல்ல ஆண்டவர் வார்த்தையை சொல்கிற ஒரு ப்ராஃபெட். அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைவேங்கிற இடத்துல போய் அங்கே உள்ள ஜனங்கள்லாம் ரொம்ப ஆண்டருக்கு பிரியமில்லாமல் பண்ணுறாங்க, பாவம் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், இன்னும் 40 டேஸ் தான், இந்த 40 டேஸ் ஆனதும் அந்த நினைவே அந்த பிளேஸே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு, இதை வந்து என்னோட வார்த்தை, இதை நீ அவங்ககிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யோனா என்ன பண்ணுறான்? காடு சொல்லுவார், ஆனால் செய்ய மாட்டார். அதனால் இவன் என்ன பண்ணுறான்? நினைவேக்கு நேர ஆப்போசிட்டாக இருக்க தர்சீஸ்க்கு ஓடி போகிறான். தர்சீஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது எதில் போகிறான்? கப்பலில் போகிறான். கப்பலில் போகும்போது பார்த்தா இடையில புயல் காற்று பயங்கரமாக அடிக்குது. புயல் அடிக்குது. எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க கப்பலில் இருக்கவங்களாம். கடைசியாக யாரா இந்த புயலுக்கு காரணம் பார்த்தா இந்த யோனா.
யோனா உடனே சொல்கிறான், நான் தான் காரணம், ஆண்டவர் வந்து என்ன நினைவேங்கிற பிளேஸ்க்கு போக சொன்னார், நான் தான் மாறி நேர் ஆப்போசிட்டாக நான் இந்த போட்டில் ஏறி கப்பலில் ஏறி நான் தர்சீஸ் வழியாக போயிட்டு இருந்தேன், அதனால தான் அந்த புயல் வந்துச்சு, என்னால் தான், நான் தான் காரணம், என்னை அந்த கடலில் போடுங்க, நீங்கள் இந்த புயல்லாம் எல்லாம் அடங்கிரும் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே இவங்களுக்கெல்லாம் கஷ்டம்தான், ஆனால் புயல் அடிக்குதே, எல்லாரும் செத்து போயிடுவோமே, சரி இவன் சொல்கிறானே என்னடா பண்ணுறதுன்னு அவங்களுக்கு மனசு கேட்காம அந்த யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. பார்த்தீங்களா, கடலில் போட்டு தான் அவன் அப்படியே கீழே போயிட்டுருக்கான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மீனுக்கிட்ட சொல்கிறாரு, ஒரு சுறா மீன்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் அந்த யோனாவை அப்படியே விழுங்கிரு, அவனை கடிக்காத, பல்லு வச்செல்லாம் கடிக்கக்கூடாது, அப்படியே விழுங்கிரு, வயிற்றுக்குள்ளேயே வச்சுருக்கணும், நீ டைஜஷன் ப்ராசஸிங் எதுவும் பண்ணக்கூடாது, வயிற்றுக்குள்ளே தான் வச்சுருக்கணும், நீ முழுங்கு அப்படின்னோடதும் இந்த ஃபிஷ் என்ன பண்ணுச்சு, போய் யோனாவை விழுங்கிருச்சு. பார்த்தீங்களா, பெரிய மீன். இப்போ யோனா எங்கே இருக்கான், வயிற்றுக்குள்ளே, எங்கே, ஸ்டொமக்குள்ளே இருக்கான். ஸ்டொமக்குள்ளே என்ன இருக்கும், அதில் வந்து டைஜஷன் ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு அதில் ஆசிட் கண்டென்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த இந்த மீன் வயிற்றுக்குள்ளே பெரிய மீன்னா குட்டி குட்டி மீன்லாம் முழுங்கிருக்கும்ல, அங்கே பார்த்தீங்களா, அந்த வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்களா குட்டி குட்டி மீன் கிடக்கு, எல்லாம் டர்ட்டி பிளேஸாக இருக்கு இல்லையா, வயிறு எப்படி இருக்கும், ஒரு இருட்டாக இருக்கும் இல்லை, அங்கே லைட்டும் கிடையாது இல்லையா, ஒரு டார்க் பிளேஸாக இருக்கும். இவனுக்கு யோனாவுக்கு புரியல, என்னடா தண்ணிக்குள்ளே நம்ம குதிச்சோம், நம்ம மூழ்கவும் இல்லை, என்னது ஏதோ ஒரு பிளேஸ்க்குள்ளே இருக்குன்னு பார்த்தா அவன் அப்போ தான் தெரிஞ்சுது, ஐயோ நம்ம ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு அவன் ஜெபிக்கிறான். அவன் வந்து ப்ரே பண்ணுறான், ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் உங்கள் வார்த்தைக்கு மாறுதலாக நான் நடந்துட்டேன், என்னை வந்து இதிலேருந்து விடுதலை தாங்க, நான் கண்டிப்பாக நினைவேல போய் நான் உங்களோட நீங்கள் சொன்னபடி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ப்ரே பண்ணுறான். பாருங்கள், 3 நாள் யோனா அந்த வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தால் நம்மளாம் சாப்பிட்டோன்னா என்ன ஆகும், சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளே வயிறு இது எல்லாம் டைஜஷன்லாம் முடிஞ்சு நமக்கு வேகமாக பாத்ரூம் ஓடுவீங்களா, கக்கா போவீங்க இல்லையா, எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் திரும்பி பசிக்கும், திரும்பி இன்னும் வேறு சாப்பிடுங்க, இதுதான் நமக்கு நார்மலாக நடக்கிறது. ஆனால் அந்த ஃபிஷ்ஷு பாருங்கள், யோனாவை முழுங்கிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் செரிமான ஆகிறதுக்கு எல்லாம் ப்ராசஸிங் நடக்கும்ல, போகல, வயிற்றுக்குள்ளேயே தான் அவனை வச்சிருக்கு. ஏசப்பா சொன்னார் அதுபடி செய்யணும்னு அந்த ஃபிஷ்ஷு கூட ஒபே பண்ணுச்சு. பார்த்தீங்களா, கடைசியில் 3 நாள் கழிச்சு என்ன சொல்கிறாரு, நீ போய் அந்த கடலோட கரையில் போய் கக்கிரு, அவனை வெளியில் கக்கி வாமிட் பண்ணிடு, எடுத்துரு வெளியில் அப்படின்னு சொல்லி காடு சொல்லிட்டாரு. உடனே கரையில் போய் யோனாவை கக்கி வெளியில் தள்ளிடுச்சு. பார்த்தீங்களா, யோனா வெளியில் வந்துட்டான், ஃபிஷ்ஷு ஒபே பண்ணுச்சு. என்னங்க பிள்ளைங்களா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி ஒபே பண்ணுறோமா, ஏசப்பா வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா, ஒரு ஃபிஷ்ஷே ஒபே பண்ணுது. பார்த்தீங்களா, இவ்வளோ நம்ம பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுவும் ஃபிஷ்ஷு எவ்வளோ தூரம் ஏசப்பா சொல்கிறபடி கேட்டு நடந்துச்சு. அதே போல் நம்மளும் என்ன பண்ணோம், நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்கல்ல, நல்லா கை தட்டி பாட்டு பாடுறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணுறீங்களா, ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்களா, தேங்க்யூ ஜீசஸ், நல்ல ஃபுட்டு கொடுத்தக்கா தேங்க்யூ ஜீசஸ், நல்ல ட்ரெஸ் கொடுத்தக்கா தேங்க்யூ ஜீசஸ், நல்ல டேடி மம்மியை கொடுத்தக்கா தேங்க்யூ ஜீசஸ், நல்ல பிரதர் சிஸ்டர் கொடுத்தக்கா தேங்க்யூ ஜீசஸ் எல்லாம் சொல்கிறீங்களா. நீங்கள் தேங்க்யூ ஜீசஸ் சொல்கிறது நல்லது தான், அதை விட ரொம்ப முக்கியமானதுமா, காடு சொன்னதுக்கு நம்ம ஒபே பண்ணி நடக்கணும். காடு என்ன சொல்கிறாரு, உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனம் பண்ணணும், உங்கள் ஃபாதர் மதரை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க ஒபே பண்ணணும், அவங்களோட வேர்ட்ஸ் அவங்களோட வாய்ஸுக்கு ஒபே பண்ணணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு காடு சொல்லியிருக்காருல்ல. நிறையா பைபிளுங்கிறங்க, இந்த பைபிளில் நிறையா கண்டென்ட்டு நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி இல்லை இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருல. அப்போ எல்லா வேர்டுக்கும் நம்ம ஒபே பண்ணணும். அப்போ to obey is better than sacrifice. Hallelujah. To obey is better than sacrifice. 1 Samuel chapter 15 verse 22 அதில் தான் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு. அப்போ இதுதான் நம்ம மெமரி வேர்ஸ்.
இதை நீங்கள் படிங்க. இப்போ சொல்லுங்கள். டு ஒபே இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ். சொல்லுங்கள், திரும்பி சொல்லுங்கள். டு ஒபே இஸ் பெட்டர் தென் sacrifice. 1 Samuel chapter 15 verse 22. ஓகே சில்ட்ரன், நீங்கள் எல்லாம் ஒபே பண்ணீங்களா? நீங்கள் உங்களை நீங்களே ஆண்டுகிட்ட அர்ப்பணித்து ஃபுல்லி சரண்டர் டு காட் சரண்டர் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஆண்டுகிட்ட தேங்க்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு பிஃபோராக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? காட் வேர்ட்ஸுக்கு ஒபே பண்ணணும். ஃபாதர் அண்ட் மதருக்கு ஒபே பண்ணணும். பெரிய ஹையர் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ஃபுல் நமக்கு பெரியவங்க இருப்பாங்கள்ல, வயசானவங்களாக இருப்பாங்களா, அவங்க சொல்கிறதுக்கெலாம் ஒபே பண்ணி அவங்களோட வார்த்தைக்கு ஒபே பண்ணி நடக்கணும். இது காடுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா காட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவருக்கு பாட்டு பாடி கைத்தட்டி ஆராதிக்கும் போது ஆண்டவர் ரொம்ப லைக் பண்ணுவார். நீங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லும்போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? இனிமேல் அப்படி பண்ணீங்களா சில்ட்ரன்? காட் பிளஸ் யூ. இன்றைக்கி ஃபிஷ்ஷை பற்றி நிறையா கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதன்படி நீங்களும் ஒபே பண்ணி நடக்கணும். சரிங்களா? காட் பிளஸ் யூ. பாய் பாய். டேக் கேர்.